அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிறுவனத்துக்கு தொழிற்சங்கங்கள் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தொழிற்சங்கங்களுக்கு அங்கீகாரம் ஒண்ணு குடுப்பாங்க தெரியுமா? என்னது ஒரு தொழிற்சங்கத்துக்கு அங்கீகாரம் தேவையான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. எந்த ஒரு தொழிற்சங்கமா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலையின் மூலமா அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கிறாங்க. அங்கீகாரம்னா வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த தொழிற்சங்கத்த வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அந்த தொழிற்சாலை சொல்லக்கூடியது தான் அந்த அங்கீகாரம். சரி, எந்த மாரியான முறையிலலாம் அங்கீகாரம் பெறலாம்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையில அங்கீகாரம் பெறலாம்னு சொல்றாங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கையின் மூலமா, இன்னொன்னு நீதிமன்ற மூலமா பெறலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது தொழில் நீதிமன்றங்கள் மூலமா பெறலாம் அப்படிங்கிறத தான் அவன் சொல்றான். சரி, இந்த உடன்படிக்கை மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழிற்சங்கம் இருக்கும். அந்த தொழிற்சங்கம் எந்த தொழிற்சாலையில இருக்கோ, அந்த தொழிற்சாலையோட நிர்வாக குழு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிடுவாங்க. அந்த ஒப்பந்தம்ங்கிறது உடன்படிக்கை மூலமா செய்யக்கூடியது. சரி, இந்த உடன்படிக்கை உட்கிடந்ததாகவும் இருக்கலாம், வெளிப்படையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவங்க அந்த இடத்துல அங்கீகாரம் பெறக்கூடியான ஒரு வழிமுறையை செய்றாங்க அப்படிங்கிறது தெள்ளத்தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலாளர் நீதிமன்றத்தின் மூலமா பெறது. இந்த தொழிலாளர் நீதிமன்றத்தின் மூலமா பெறக்கூடிய ஒரு செயல்பாடு எதை சொல்றாங்கன்னா, கட்டாய ஆணை அப்படிங்கக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்றாங்க. சரி, கட்டாய ஆணைன்னா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தொழிற்சங்கம் இருக்கு இல்லையா, அந்த தொழிற்சங்கம் இந்த மாதிரியான ஒரு பதிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பதிவாளர்கிட்ட கொடுக்கணும். அந்த பதிவாளர் இந்த டாக்குமெண்ட்டை நேரா தொழில் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பார். அந்த தொழில் நீதிமன்றத்தில் உள்ளவங்க இதை சரியான முறையில் தான் இருக்குது, இந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு தேவையான எல்லா வழிமுறைகளும் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த சட்ட விதிமுறை இருக்குல்ல, அதாவது 28D அதுபடி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நோக்கம் பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த சூழ்நிலையில் தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தற்போது காலத்தில் இந்த 28A to 28I வரைக்கும் உள்ள சட்டப்பிரிவுகள் அமலாக்கப்படலை. அப்படிங்கும்போது எந்த அடிப்படையில் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிங்க? அது எப்படின்னா, முதல்ல சொன்னால் உடன்படிக்கையின் மூலமாக மட்டும்தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. தவிர அந்த தொழில் நீதிமன்றத்தின் மூலமாக கட்டாய அங்கீகாரம் பெறக்கூடிய செயல்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன செய்யுதுன்னா, ஒரு தொழிற்சங்கமாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் ஒரு அங்கீகாரம் பெறணும். அந்த அங்கீகாரம்ங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக குழுக்கள் மூலமாக பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படின்னா மட்டும்தான் அந்த தொழிற்சங்கங்கள் ஒரு அங்கீகாரம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், தொழிற்சங்கத்தின் அங்கீகாரம் வேறு, தொழிற்சங்கத்தின் பதிவு வேறு. ஏன்னா தொழிற்சங்கங்களின் பதிவு என்பது அது வேற ஒரு முறையில் பயன்படுத்தக்கூடியது. அந்த 7 உறுப்பினர்கள் இருக்கணும், அதுக்கப்புறம் விதிகள் இருக்கணும், அப்புறம் துணை விதிகள் இருக்கணும், அவங்களுடைய நோக்கங்கள் இருக்கணும், அப்புறம் அரசியல் தொடர்பான பண்டு வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் தொடர்பான ஒரு பண்டு, அதுக்கப்புறம் பொதுநல பண்டு, அப்புறம் ஜெனரல் பண்டுன்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஆனால் அங்கீகாரம் என்பது அந்த நிர்வாகம், அதாவது தொழிற்சாலையில் எந்த இடத்துல தொழிற்சங்கம் வச்சிருந்தாலும் அந்த தொழிற்சங்கங்கள் கண்டிப்பான முறையில் அந்த நிர்வாகத்துடனான ஒரு இணக்கமான உடன்படிக்கை வேணும் அப்படிங்கிறத தான் இது தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நிறைய தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.